இன்றைக்கி சாட்டர்டே ஸ்கூல் லீவு, அதனால எப்போ மாதிரி விளையாட போயிட்டாரு. ஆனால் போகிறதுக்கு முதல்ல சொன்னால் நேற்று அப்பாவோட ஸ்பெஷல், இன்றைக்கி என்னோட ஸ்பெஷல் விளையாட. ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கண்டிப்பாக ட்ரை பண்ணலாமே. சேமியாவை வச்சு இந்த மாதிரி ஆடை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கு முதல்ல ஒரு பேன் எடுத்து அதில் ஒரு கப்பு சேமியாவை கலர் மாறாத அளவுக்கு நம்ம லைட்டாக சிம்மில் வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம சேமியா எடுத்துருக்க அதே அளவுக்கு ஒரு கப்பை தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுருக்கோம். குறைவாக வேக வைக்கக்கூடாது. இந்த மாதிரி நம்ம சேமியா ரெடியாக்கி அதை மாற்றி வச்சதுக்கப்புறமா ஒரு பெரிய பழத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சதுக்கப்புறமா வேறொரு பாத்திரத்தில் 4 டீஸ்பூன் நெய் சேர்த்ததுக்கப்புறமா நம்மக்கிட்ட இருக்கிற எந்த நட்ஸு சேர்த்தாலும் பரவாயில்ல, இல்லைனாலும் பரவாயில்ல. இப்போது பழம் நம்ம கட் பண்ணி வச்சதை அதையும் சேர்த்து லைட்டாக உடஞ்சி வர அளவுக்கு நம்ம வணக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வணங்க வச்சதுக்கப்புறமா ஒரு கப்பு தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் பூ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் சர்க்கரை பாவு சேர்த்துக்கலாம். நம்ம இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நமக்கு எவ்வளோ வேணுமோ அது சேர்த்ததுக்கப்புறமா மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தது. இப்போது கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம முதல்ல வேக வச்சுருந்த சேமியாவையும் இதில் சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம சேர்த்துருக்கிற சர்க்கரை பாவு நல்லா வற்றி வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். இனி இந்த மாதிரி ஒரு வாழலை எடுத்து அதில் நம்ம சேமியாவோட மிக்ஸி இதில் வச்சு நல்லா மடக்கி எடுத்துகிட்டு ஆவியில் வச்சு ஒரு 5 மினிட் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோ சூப்பரான சேமியா அடை ரெடி. கேரளாலே அடை ரொம்ப ஃபேமஸ் தான். ஆனால் இந்த மாதிரி அடை நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்களா தெரியல. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கொஞ்சம் வெரைட்டியாகவும் இருக்கும். அப்போ என்னோடய பையன் கேட்ட மாதிரியே கொஞ்சம் வெரைட்டியாக சேமியா அடை ரெடியாக்கியாச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.